வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த பட்டு சாரீக்கு தான் சாஃப்ட் சில்க்குங்க. இந்த பட்டு சாரீ இதில் ப்ளவுஸ் இல்லை, தனியாக வந்து இது கோஆப்டெக்ஸில் எடுத்தது. தனியாக அந்த முந்தி கலருக்கு நான் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன். சில்க் காட்டனு கரெக்ட் மேட்சாக இருக்குது பாருங்கள். நம்ம அந்த கோல்டன் கலர் வந்து சாரியில் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த க்ரீன் கலர் அவ்வளோவா தெரியாது, அதனால் இந்த கோல்டன் கலர் டிசைனுக்கு எடுத்திருக்கேன் நான். அதே மாதிரி அந்த சாரியில் இருக்க க்ரீன் கலரும் எடுத்திருக்கேன். உயரம் வந்து 15, சுற்றளவு 10, ஆம்கோல் வந்து 6 இன்ச்சு, நெக்கோட அகலம் எப்பயும் போல் 3 இன்ச்சு தான். பேக் சைடு ப்ளவுஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது ரவுண்ட் நெக்கில் தான் டிசைன் வரும். ரொம்பவே அழகாக இருக்கும். இது வரைக்கும் யூடியூப்பில் நான் இந்த டிசைன் போடலை. ரொம்ப சூப்பரான டிசைனுங்க. பிகினர்ஸ்க்கு வந்து சாதாரண ரவுண்ட் நெக்லேயே வந்துட்டு ரொம்ப அழகாக நம்ம டிசைன் பண்ணலாம். வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு கை டிசைனும் பண்ணியிருக்கேங்க. ஒரே வீடியோவில் 1 மணி நேரம் வந்துடுச்சு. அதனால் வந்துட்டு நாளைக்கு வந்து கை டிசைன் சொல்லித்தரேன் உங்களுக்கு. இப்போ வந்து ஃபுல்லாக லைனிங் வச்சுட்டு ஒரு தையல் போட்டுட்டு கீழே மடித்து தைச்சிடலாம் எப்பயும் போல். இப்போ மடித்து தைச்சிட்டு டாட் பிடிக்க வேணாம், நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ கேன்வாஸ் எடுத்திருக்கேன். அதாவது இந்த சைடு வந்து ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி வச்சு நான் ரவுண்ட் நெக்குக்கு மார்க் பண்ணுறேன். அது வந்து தையலுக்குள்ளே போயிடும், அதனால தள்ளி வச்சு மார்க் பண்ணுங்கள். 1.5 இன்ச்சு தள்ளி வச்சு இந்த ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணுங்கள். சைடில் வந்து 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணிவிட்டு நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாங்க. 1.5 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன். சப்போஸ் 1 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணிங்கன்னா கூட போதும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் நம்ம கட் பண்ணி விட்டுறலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கொஞ்சம் தள்ளி வச்சே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு சைடு வந்து வரும், அதாவது நம்ம சாரீ பின் பண்ணுற பக்கம் இந்த ரவுண்ட் நெக் வரும். இன்னொரு சைடு வந்து நம்ம வந்து டிசைன் பண்ண போகிறோம். இதுவும் டிசைன் தான் பண்ணுவோம், ஆனால் வந்து இது கொஞ்சம் நம்ம வேறு மாதிரி பண்ண போகிறோம். இப்போ அதே மாதிரி சென்டரில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது கேன்வாஸ் கொஞ்சம் இருந்தது, அதில் வந்து நம்ம சென்டரில் வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். பேக் சைடு ஒயரம் வச்சு கீழே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நெக்கு வந்து சென்டரில் போட்டு ரவுண்ட் நெக் வரைஞ்சிக்கோங்க. அதிலிருந்து 1/2 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். 1/2 இன்ச்சுக்கு கீழே போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக அகலப்படுத்திக்கோங்க. ரொம்ப அகல வேணாம், கொஞ்சம் கொஞ்சம் அகலப்படுத்திட்டு கரெக்டாக அந்த நெக்கோட எட்ஜு வருது பார்த்திங்களா, சென்ட்ரு, அதுக்கு கொஞ்சம் தள்ளி இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட்டுட்டு அடுத்து ஒரு ரவுண்டு போட்டு அதுக்கடுத்து கீழே வந்து கொஞ்சம் அப்படியே இழுத்து விட்ருங்க. இப்போ இந்த நம்ம எட்ஜில் அந்த ரவுண்ட் நெக் எட்ஜ் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து அப்படியே கீழே இழுத்து விட்ருங்க. அவ்வளோதான். இதை கட் பண்ணி எடுத்துடலாம். வரைஞ்சது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ப்ளவுஸோட கொஞ்சம் மேலே ஏற்றி தான் இருந்தது, ஒரு இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட தான் இருந்தது. மேலே ஏற்றியே இருக்கட்டும், ஏன்னா வந்து நமக்கு கீழே வந்து சாரீ தான் மறைச்சிக்க போகுது, அதனால் கொஞ்சம் மேலே ஏற்றியே டிசைன் பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக வேணாம். இப்போ கரெக்டாக அந்த ரவுண்டுக்கு நீங்கள் அப்படியே கட் பண்ணிவிட்டு வாங்க. மேலே 1/2 இன்ச் தாங்க வச்சுருக்கேன், ரொம்ப வைக்காதீங்க. இதே அளவு நமக்கு முன்னாடியும் நம்ம கட் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி வந்துடும். அது வந்து ஒரு சைடு, இது வந்து ஒரு சைடு வந்துடும். இப்போ வந்து ரவுண்ட் நெக் நம்ம ஒரு லைனிங்கோடு தையல் போட்டுருக்கோம், இது கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் எல்லா வேலையும் முடிச்சுட்டு நம்ம மட்டும்தான் டிசைன் பண்ணிக்கலாம். நம்ம பைப்பிங் ஷோல்டர் ஜாயின் பண்ணி பைப்பிங்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம டிசைன் பண்ணிக்கலாம்.
நான் வந்து சாரியோட கலர் க்ரீன் கலருக்கு பைப்பிங் கொடுக்குறேன். ஏன்னா இதுக்கும் ரொம்ப தெரியாது. அதனால் வந்து அதில் இருக்க கோல்டன் கலரில் டிசைன் பண்ண போகிறோம். இப்போ பொறுமையாக உருட்டி தைங்க. இந்த மாதிரி தான் உருட்டணும். ஒரு மடக்கு மடக்கிட்டு அடுத்து வந்து நல்லா கையில் அப்படியே தேய்ச்சி விட்ருங்க கொஞ்சம் தூரம். இப்போ அப்படியே கையில் உருட்டி கொடுத்தீங்கன்னா அழகாக வந்துடும். இப்போ அப்படியே தைச்சிட்டு போகலாம். பைப்பிங் நல்லா அழகாக வச்சு பழகிக்கோங்க. அதுதான் டிசைன் ப்ளவுஸ்க்கு ரொம்ப அழகியமாக. ஏன்னா நம்ம டிசைன் பண்ணுறது வந்து எல்லா டிசைன் ப்ளவுஸ்க்கும் நம்ம பைப்பிங் தேவைங்க. லேஸ் வந்து நான் அதிகம் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா லேஸ் வந்து ரொம்ப லைஃப் நல்லா இருக்கிறது கிடையாது. இப்போ இந்த மாதிரி நான் மேல் வாக்கில் மார்க் பண்ணுறேன். புரியுதுங்களா? நம்ம அதில் தான் வந்துட்டு நமக்கு மெட்டீரியல் மேலே தான் வரும். அதே மாதிரி இந்த பக்கம் கழுத்து பக்கம் வச்சு மேல் வாக்கில் மார்க் பண்ணுங்கள். இது 2 பக்கமும் மேல் வாக்கில் மார்க் பண்ணிவிட்டு இப்போது நம்ம கோல்டன் கலரில் வச்சு 2 சைடும் ஒரு தையல் போடலாம். சில நேரம் அயன் பாக்ஸில் வந்து அப்படியே இதாகிடுது. கொஞ்சம் சில்கில் தானே இருக்குது நமக்கு இது கோல்டன் கலர் டிஷ்யூ காட்டன். அதனால் அயன் பாக்ஸில் வந்து கொஞ்சம் இதாகிடுது. அதனால் நான் வச்சா அப்படியே தையல் தான் போடுறேன். 2 சைடும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த எட்ஜில் போடுங்க, தள்ளி போட்டுறாதீங்க. இப்போ வந்து போட்டுட்டு இங்கிட்டு ஒட்டை கட் பண்ணிடாதீங்க. நம்ம பைப்பிங் தான் பண்ண போகிறோம். ஒட்டுக்க கட் பண்ணிடாதீங்க. அது ஏன்னா வந்துட்டு சில நேரம் பிரிஞ்சுட்டு வந்துடும். அந்த மேலே வந்துட்டு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அந்த மேலே ஷோல்டர்கிட்ட விட்டுட்டு கட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம மேல் வாக்கில் மார்க் பண்ணது கீழே போயிடணும். மேலே மார்க் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, வச்சு பார்த்து அது கீழே போயிடணும். இப்போ சேம் அதே மாதிரியே இதுக்கும் அப்படியே தையல் போட்டுவாங்க. ஏன்னா வந்து அடையாளப்படுத்தினது மாறி போச்சுன்னா உங்களுக்கு மாற்றி வந்துடும், இந்த பக்கம் வந்துடும். அது மறுபடியும் நம்ம பிரித்து சரி பண்ணணும். அதனால கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் தைங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே தையல் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் விட்டுட்டு எப்பயுமே கட் பண்ணுங்கள். பார்டராக இருக்கட்டும் இல்லை வேறு எந்த கிளாத்தாக இருந்தாலும் கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். சில பேர் வந்து ஒட்டை கட் பண்ணிடுறாங்க. நம்ம யூஸ் பண்ண ப்ளவுஸ் டைட்டாக போடுவோம். அது வந்து நாளாக என்னன்னா ஈஞ்சிட்டு வந்துடும், தாங்காது. அதனால் வந்து கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணுங்கள். நம்ம பைப்பிங் பண்ணும்போது அது மடங்கிடும் உங்களுக்கு. அப்போ மடங்கும் போது என்னென்னா பைப்பிங்கும் கொஞ்சம் திக்காக கிடைக்கும் உங்களுக்கு, வந்து அந்த பிரிஞ்சும் வராது. இப்போ அதை ஷோல்டர்கிட்ட இருக்கிறத மடக்கி விடுங்க. நான் அதாவது இல்லை கேன்வாஸ் இல்லாமல் ஷோல்டர்கிட்ட 1/4 இன்ச்சு விட சொல்லியிருந்தேன். இந்த இதை அப்படியே மடக்கி விட்டு மேலே வரைக்கும் பைப்பிங் விட்டுருங்க. இப்போ இந்த கார்னர், இந்த 2 கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதை கட் பண்ணி விடுங்க. வெறும் 1/2 இன்ச்சு மட்டும் பைப்பிங்கு போதும். அதையும் எடுக்காதீங்க, 1/2 இன்ச்சு மட்டும் எடுத்துக்கோங்க. அப்படியே இங்கிட்டு விட்டுடலாம். மேலே ஷோல்டர்கிட்ட நான் மடித்து விட்ருக்கேன். அப்படியே தையல் போட்டு வரலாம். நமக்கு வந்து இந்த வளைவு கிட்ட தான் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் வந்து எட்ஜு வரைக்கும் நீங்கள் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு அங்கனாங்கன்னா இந்த ரவுண்டு வருது பார்த்தீங்களா, அங்கனாங்கன்னா கட் பண்ணி விட்டிங்கனாவே நீங்கள் மடித்து தைக்கும் போது ஈஸியாக வந்துடும். நீங்கள் மடித்து பைப்பிங் பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்ட்ரா பிசுரை கட் பண்ணி விட்டிங்கனாவே உங்களுக்கு நல்லா படிஞ்சு அழகாக வந்துடும். இப்போ இங்கே எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை 2ஐயும் விரித்து விட்டுட்டு அப்படியே தையல் போடுங்க. இன்னும் மடித்து விட்டு நம்ம தைச்சிக்கலாம். நல்லா அந்த எட்ஜு வரைக்கும் கட்டரை வச்சு கட் பண்ணி விட்ருங்க. அந்த இடத்துல நிப்பாட்டி இப்படி திருப்பினீங்கனாவே வந்து உங்களுக்கு அந்த வளைவு வந்துடும். இந்த மாதிரி லைட்டாக ஆங்கினாங்கன்னா கட் பண்ணி விட்ருங்க. இப்போ அப்படியே மேலே மட்டும் மடிச்சுட்டு பொறுமையாக அப்படியே கொடுத்துடுவாங்க. சன்னமாக அழகாக வருது பைப்பிங்.
ரொம்ப சூப்பராக வருது. அது மாதிரி இந்த வளைவுக்கிட்டேயும் நான் ரொம்ப சிரமப்படலை, அழகாகவே உங்களுக்கு மடித்து வந்தது. நல்லா இந்த கார்னர்கிட்ட நிப்பாட்டி அப்படியே திருப்புங்க. பாருங்கள் இவ்வளோ ஷார்ப்பாக சூப்பராக வந்திருக்குன்னு. இப்போ வந்து இந்த இடத்துல நல்லா அது நம்ம எப்பயும் போல் அந்த கோபுரம், அது கேன்வாஸ் வெட்டி கோபுரம் சைஸு இந்த ஸ்டார் மாதிரி நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதை மடித்து கொடுத்து அதே மாதிரி இங்கே பண்ணி விட்டுட்டு அப்படியே திருப்பிக்கலாம். இப்போ வந்து இந்த ரவுண்டுக்கு வந்து நம்ம பைப்பிங் கொடுத்துடலாம். இப்போ இதுக்கும் நம்ம ஷோல்டர் மடித்து கொடுத்துருக்கோம். கரெக்டாக வந்து அது மடித்து விட்டுட்டு ஒரு மடிப்பு தான், ஏன்னா நம்ம உருட்டி தைக்க போகிறது கிடையாது, ஒரே மடிப்பில் மடித்து விட்டுட்டு அப்படியே தைச்சிட்டு வாங்க. இதுக்கும் அந்த ரவுண்டு வரும்போது நாங்கள் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஆனால் கட் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா திருப்பி தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக வரும். இங்கே வந்து நமக்கு எக்ஸ்ட்ரா விடணும்னு இல்லை, அது வந்து தையல் உள்ளே போயிடும் உங்களுக்கு. அதனால் இங்கே வந்து நம்ம தேவையில்லை. சென்டர் அந்த ரவுண்டு வருது பார்த்திங்களா, அங்கே தேவையில்லை மடித்து கொடுக்கணுன்னு. இங்கே மட்டும் ஸ்டார்டிங்கில் அந்த ஷோல்டர்கிட்ட மட்டும் மடித்து கொடுத்தீங்கன்னா போதும். இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதை லைட்டாக அப்படியே கட் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதாங்க. இதை கட் பண்ணி விட்டுட்டு நல்லா கையில் தேய்ச்சி விட்டிங்கனாவே உங்களுக்கு நல்லா படிஞ்சு வந்துடும். நூல் எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு பைப்பிங்லேருந்து கொஞ்சம் 1/4 இன்ச் அளவு தள்ளி வச்சு அப்படியே பொறுமையாக தைச்சிட்டு வாங்க. ஒரே அளவாக வரணும் தைக்கிறது, கீழேயும் நமக்கு கரெக்டாக வரணும். இப்போ சென்டர் வரைக்கும் வந்துருச்சு நமக்கு ரவுண்ட் நெக்கு. இப்போ வந்து அதுக்கு சைடில் வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம், அதை அப்படியே விட்டுருங்க. இப்போ வந்துட்டு இந்த பக்கம் அந்த எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நமக்கு வந்து சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும். இங்கிட்டும் ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். இது கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ஷோல்டர்லேருந்து வச்சு தைக்கலாம். இந்த பக்கம் எந்த அளவு விட்டிங்களோ 1/4 இன்ச் விட்டுருப்பீங்க, அதே அளவு அந்த பக்கமும் 1/4 இன்ச் விட்டுட்டு அப்படியே வச்சு தைச்சிட்டு வாங்க. நமக்கு அளவு வந்து கரெக்டாக கிடைக்கும். ஏன்னா நம்ம வந்து ரவுண்ட் நெக் வச்சு தான் கட் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து நமக்கு சரியான அளவு கிடைக்கும்.
அந்த பிசுறு உள்ளே போயிடும். வச்சு நம்ம அப்படியே கீழே வரைக்கும் தைச்சிட்டு மறுபடியும் ரிட்டன் போகலாம். ரொம்ப அழகாக இருந்தது இந்த டிசைனு. இப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாரியோடு வச்சு பார்க்கும்போது. கரெக்டாக அது உள்ளே போயிடும். நம்ம அப்படியே தைச்சிட்டு வரலாம். இப்போ கீழே வரைக்கும் போயிட்டு நம்ம திருப்பி வரும்போது அந்த ரவுண்டு இருக்குது பார்த்திங்களா, அதுக்கு வந்து முக்கோண ஷேப் நம்ம செய்வோம் இல்லையா, 2 பண்ணி, அதாவது வந்து க்ரீன் கலரில் ஒன்று, கோல்டன் கலரில் ஒன்று, அது இடையில கொடுத்து அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம் 2 பக்கமும் கொடுத்துட்டு. ஏன்னா அதே டிசைன் தான் நம்ம இங்கிட்டும் பண்ண போகிறோம். ஏன்னா க்ரீன் கலர் கம்மியாக தான் இருந்துச்சு சில்க் காட்டனு, அதனால் வேறு பெருசாக ஒன்றும் டிசைன் பண்ணலை நான். இப்போ அந்த கரெக்டாக போதும் நமக்கு இடுப்பு பகுதி வந்து இதுவே வந்து சாரி வந்துடும். அதனால் 1 இன்ச்சு மேலே ஏற்றி நீங்கள் வச்சு மார்க் பண்ணுங்கள். இப்போ இந்த இது ரெடி பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வச்சு தைச்சிட்டு வரலாம். இதில் ஒன்று இதில் ஒன்று முக்கோண பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. சின்னதாக இருந்தால் போதும், பெருசாக தேவைப்படாது. அந்த சைடில் கொடுக்குறதுக்கும் இந்த அளவு இருந்தால் போதும். அவ்வளோதாங்க. இதை வந்து கட் பண்ணி விட்டுறலாம். இங்கிட்டு வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டு நம்ம அந்த பக்கம் குறையும் தைச்சிக்கலாம். இப்படி வந்து ஒன்றுக்கு மேலே ஒன்று, அதாவது வந்து க்ரீன் கலர் மேலே கோல்டன் கலர் வர மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று சின்னதாகவே பண்ணுங்கள், பட்டையாக வேணாம், அது அழகாக இருக்காது. ஷோல்டர் வரைக்கும் அது கொடுத்துடலாம். நம்ம கைக்கும் இது மாதிரி தான் பண்ணுவோம். ஏன்னா வந்து நம்ம நெக்குக்கு எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி கைக்கும் வந்துச்சுன்னா தான் அழகாக இருக்கும். அதுக்கு வேறு டிசைன் கொடுத்தீங்கன்னா அது வந்து செட் ஆகாது. அதனால் நம்ம நெக்குக்கு எந்த அளவுக்கு நம்ம டிசைன் பண்ணுறோமோ அதே அளவுக்கு நம்ம கைக்கு கொடுத்திங்கன்னா அழகாக இருக்கும். அது பார்டர் வந்துச்சுன்னா தேவையில்லை. இந்த மாதிரி நம்ம பார்டர் இல்லாமல் சில்க் காட்டனில் தைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம கைக்கு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே திருப்பிடுங்க ஷோல்டர் கிட்ட, அவ்வளோதான். இப்போ செமையாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம அந்த கவரா விட்டுருந்தோம் இல்லையா, அதில் இடையில கொடுத்து அப்படியே தைச்சிட்டு வந்துடலாம் மேலே வரைக்கும். இதுக்கு பாசி வந்து நான் சில்வர் கலர் கொடுத்துருந்தேன். ஏன்னா கோல்டன் கலர் தெரியாது, க்ரீன் கலர்னு தெரியாது, அதனால் சில்வர் கலர் பாசி இல்லை ஒயிட் கலர் பாசி அந்த மாதிரி கொடுங்க. இந்த பாசியே இல்லைனாலும் நல்லா தான் இருக்கும். அப்படியே தூக்கி விட்டு ஒரே அளவாக கொடுத்து அப்படியே வைங்க. ஒன்றும் பின்ன கொடுத்து அது மாதிரி அப்படியே உள்ளே கொடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ மேலே வரைக்கும் தைச்சிடலாம். தைச்சிட்டு முன்னாடி கழுத்துக்கு ரெடி பண்ணலாம்.
முன்னாடி கழுத்துக்கு ஒரு 1/2 இன்ச்சுக்கு கேன்வாஸ், ஏன்னா இது வரைக்கும் முன்னாடி கழுத்துக்கு கேன்வாஸ் வச்சு பண்ணது கிடையாது, அப்படியே வச்சு தைச்சி விட்ருவேன். ஆனால் இன்றைக்கி நம்ம பைப்பிங் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதனால் வந்துட்டு இதுக்கு மாதிரியே நம்ம வந்து ரவுண்ட் நெக் வச்சு வரைஞ்சி 1/2 இன்ச்சு மட்டும் கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். சேம் வந்து ஒன்றா பண்ண மாதிரி தான் இருக்கும், வித்தியாசமே தெரியாது தனித்தனியாக நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோன்னு. இந்த நூலெல்லாம் அப்பப்போ கட் பண்ணி விட்ருங்க. இந்த நூல் இருந்துச்சுன்னா ப்ளவுஸோட ஃபினிஷிங்கே போயிடும். அதனால் வந்து அப்பப்போ கட் பண்ணிக்கணுங்க. இப்போ அயன் பண்ணாமே வந்துட்டு நீட்டாக இருக்க பாருங்கள், சுருக்கம் இல்லாமல் ரொம்ப சூப்பராக இருக்க பாருங்கள். இப்போ கேன்வாஸ் வரைஞ்சிருக்கேன், சும்மா பெட்டு தான், புதுசு கிடையாது, பழசு கொஞ்சம் வெட்டினது இருந்தது, அதை வச்சு அப்படியே ரவுண்ட் நெக்கு முன்னாடி அப்படியே வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சு மட்டும், ரொம்ப வேணாம், 1/2 இன்ச்சுக்கு மட்டும் அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம அதுக்கு ரெடி பண்ண மாதிரி இதுக்கும் நம்ம எஜ்ஜில் தையல் போட்டுட்டு 2 சைடும் பைப்பிங் பண்ணிவிட்டு அந்த ஷோல்டர்கிட்ட மட்டும் 1/4 இன்ச்சு விட்டுட்டு அப்படியே பைப்பிங் பண்ணிடுங்க. அளவு வந்து ஒரே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ சேம் வந்து நம்ம அதுக்கு எப்படி மார்க் பண்ணணுமோ அதே மாதிரி இதுக்கும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வச்சு தைச்சிடலாம். இப்படி கிராஸாக வைங்க, நல்லாயிருக்கும், நீட்டாக இருக்கும். சுற்றிலும் ஒரு தையல் போட்டுடலாம். அது சொல்கிறக்கிட்ட கொஞ்சம் விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடுங்க. இப்போ சேம் வந்து நமக்கு இதுக்கும் அதே க்ரீன் கலர் கொடுத்து பைப்பிங் பண்ணிக்கலாம். கீழே வந்து நம்ம சும்மா அப்படியே மடித்து விட்டுக்கலாம், பைப்பிங் பண்ணதுக்கப்புறமா அப்படியே மடித்து விட்டு அப்படியே தைச்சிடலாங்க. ஏன்னா சப்போஸ் உங்களுக்கு லென்த்து வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது, அப்படி இருக்க மாதிரி இருந்ததுன்னா கீழே அப்படியே மடித்து விட்டு நம்ம தைச்சிக்கலாம். அவ்வளோதாங்க. அந்த பைப்பிங்கை தைச்சி முடிச்சுட்டு நம்ம எல்லாத்துக்கும் பாசி வச்சு ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். அதுக்கு எப்படி 1/4 இன்ச்சு விட்டிங்களோ இதுக்கும் அப்படியே விட்டுட்டு தைச்சிட்டு வாங்க. ஏன்னா அப்போ தான் ஒன்றும் சொன்ன மாதிரி தெரியும். அவ்வளோதாங்க. விசில் தட்டுச்சுன்னா லைட்டாக அப்படி பெரிய ஊசி வச்சு லைட்டாக தள்ளி விட்டுட்டு ஊசியை வெளியே எடுத்துருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு ஒன்றா ஜாயின் பண்ண மாதிரி தான் இருக்கும், தனித்தனியாக அது கொடுத்த மாதிரி இருக்காது. ஏன்னா அளவு வந்து ஒரே அளவாக இருக்குது. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் சில்வர் கலர் பாசி கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடலாம். சின்னதாக தான் கொடுக்குறேன், பெருசு வந்து கம்மியாக இருந்துச்சு, அதனால் குட்டி பாசி ஒன்று கொடுத்துடலாம். கொடுத்துட்டு அந்த இதுக்கு வந்து 3 பாசி கொடுக்குறேன். பைப்பிங் கிட்ட 1, இதுக்கு 2, அப்படியே 3 கொடுத்து இப்படியே முடிச்சிருங்க.
அவ்வளோதாங்க, நம்ம சூப்பராக பண்ணி முடிச்சிட்டோம். கை டிசைன் நாளைக்கு சொல்லித்தரேன். இன்றைக்கி வந்துட்டு ப்ளவுஸ் மட்டும் தான் போட முடிஞ்சது. ஏன்னா அதுக்கு இன்னும் 10 நிமிஷம் உட்காந்து பேசணும். ரொம்ப நேரம் உட்காந்து பேச முடியல, அதுவும் காற்றே இல்லாத ரூமில் உட்காந்து பேசணும். அதனால் வந்துட்டு மூச்சு வாங்குது இதுக்கே. இப்போ முன்னாடி இது முன்பக்கம் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்ட்டு. இது பேக் சைடு ஒரே அளவாக இருக்குது பாருங்கள், செம்மையாக. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மடித்து போட்ட அந்த ப்ளவுஸ் டிசைன் இப்படி தான் இருக்கும். இந்த கை டிசைனுங்க அப்படியே சேர்த்து போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் பார்க்குறதுக்கு முன்னாடி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.